This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கோழி ஆட்டு பண்ணை அமைக்க 50 லட்சம் வரை மானியம் பெறுவது எப்படி? கோவை கலெக்டர் விளக்கம். நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொரிப்பகம் அமைக்க 25 லட்சம் வரையும், செம்மறியாடு அல்லது வெள்ளாடு பண்ணை அமைக்க 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரையும், பன்றி வளர்ப்பு பண்ணை அமைக்க 15 லட்சம் முதல் 30 லட்சம் வரையும் மானியம் வழங்கப்படும் என்று கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் அறிவித்துள்ளார். கோழி ஆட்டு பண்ணை அமைக்க 50 லட்சம் வரை மானியம் பெறுவது எப்படி என்பதை கலெக்டர் பவன்குமார் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் தொழிலில் முனைவோராக விரும்புவோருக்கு ஏராளமான வாய்ப்புகளை அரசு வழங்கி வருகிறது. சுய தொழில் தெரியாதவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. ஏராளமான தொழில்களுக்கு அரசு இலவசமாக பயிற்சி அளிக்கிறது. அதேபோல் சுய தொழில் தெரிந்தவர்களுக்கு கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கிறது. இது பற்றி கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாட்டில் கால்நடை எண்ணிக்கை உயர்த்திடவும் தொழில் முனைவோர்களை உருவாக்கிவிடவும் புதிய கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு 2021-2022 நிதியாண்டில் இருந்து அரசு நிதி உதவி வழங்கி தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து வருகிறது. புதிய கோழி பண்ணைகள், செம்மறியாடு மற்றும் வெள்ளாட்டு பண்ணை, பன்றி பண்ணை உருவாக்குவதன் மூலம் மாநிலத்தின் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி அதிகரிப்பது மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க இலக்காக கொண்டு திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தீவன பயிர் சேமிப்பு, தீவன விதை உற்பத்தி, கோழி வளர்ப்பு, செம்மறியாட்டு வளர்ப்பு, வெள்ளாட்டு வளர்ப்பு மற்றும் பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைத்து தொழில் முனைவோரை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டு உள்ளது. இதன்படி நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொரிப்பகம் அமைக்க 25 லட்சம், செம்மறியாடு அல்லது வெள்ளாடு பண்ணை அமைக்க 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரையும், பன்றி வளர்ப்பு பண்ணை அமைக்க 15 லட்சம் முதல் 30 லட்சம் வரையும் மானியம் வழங்கப்படும். இது தவிர வைக்கோல், ஊறுகாய், மொத்த கலப்பு உணவு, தீவன தொகுதி மற்றும் தீவன சேமிப்பு வசதிகள் பண்ணையம் அமைத்திட தொழில் முனைவோருக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் தனிநபர், சுய உதவி குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு, விவசாய கூட்டுறவுகள், கூட்டு பொறுப்பு சங்கங்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.